பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் 27 முறை கொடிமரத்தை சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர். வைகாசி, ஆவணி, கார்த்திகை 1ஆம் தேதியில் வரும் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் தினத்தன்று பெருமாளை வழிபட்டால் திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம், வியாபாரம், உடல்நலம் போன்ற சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பொள்ளாச்சியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று ஸ்ரீ விஷ்ணுபதி காலம் சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளுக்கு சிவசிறப்பு யாகம், பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கொடிமர நமஸ்காரத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்களை கையில் வைத்துக் கொண்டு 27 முறை பிரகார வலம் வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன்பு வைத்து வழிபட்டனர். குடும்ப சகிதமாக சங்கல்பம் செய்து கொண்டனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ விஷ்ணுபதி என்றால் பெருமாளின் தாயார் ஸ்ரீதேவி, பூமாதேவி, பெருமாளும் ஒன்றாக இயக்கும்போது தாயார் பெருமாளிடம் என்ன வரம் கேட்டாலும் தர வேண்டும் என்று கேட்டபோது சிரித்துக் கொண்டு வரம் தருகிறார். ஆண்டுதோறும் ஆவணி, வைகாசி, கார்த்திகை மாதங்களில் முதல் தேதியன்று ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய கால தினத்தன்று யாகத்தில் கலந்து கொண்டு 27 முறை கொடிமரத்தை சுற்றி வந்து தீபமேற்றி வழிபட்டார். பொதுமக்கள் கோரிக்கைகளை பெருமாள் நிறைவேற்றுவார் என கோவில் அர்ச்சகர்கள் தெரிவித்தனர். கோவில் அலங்காவலர் சார்பாக கேட்டுக்கொண்டது. ஹோம புகழ்ச்சியில் மேலும் சங்கல்பம் கேட்டுக்கொண்டார்கள். மக்களின் முறைகள் எல்லாம் தீர்க்கும் நம் முழு சங்கல்பம் நம் சொல்லுங்கள் பெருமாளுக்கு நேரடியாக தாழ்ந்துவிடும். அதனால்தான் பெருமாளுக்கு நேராக வந்து சங்கல்பம் செய்ய திருக்கோவில் சார்பாக கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஹோம புகழ்ச்சியில் வேறுபட்டனால் kita